வணக்கம் ட்ரேடர் சசி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு வாரமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வரும்போது 47,000 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் சப்போர்ட் எடுக்குது. ஸோ ஒன்ஸ் மேலே போச்சுன்னா திரும்ப கீழே அங்கே தான் வருது. மேலே போச்சு அப்படின்னா கீழே அங்கே தான் வருது. இப்போ நான் இந்த ரேஞ்ச் நான் சொல்கிறது 47,000 அப்படிங்கிறது எக்ஸாக்டாக 47,000 போகிறது இல்லைங்க. 47,000க்கு கொஞ்சம் பக்கத்தில் ப்ரைஸ் வந்தாலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுது. பட் ஆனால் மேலே என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, மேலே இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போகுது ப்ரைஸ். இந்த ப்ரீவியஸ் ஹையை அதுக்கு மேலே போனதுக்கப்புறம் சப்போர்ட்டாக கூட யூஸ் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அந்த இடத்துலேருந்து கீழே வந்த ப்ரைஸு கீழே சப்போர்ட்டுக்கு வந்துச்சு. அப்போது ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே கொஞ்சம் போயிருக்குது பாருங்கள். இது இந்த 50,000 ரேஞ்சுக்கு பக்கத்தில் போகிறதுனால ஒரு லிக்விடிட்டி கிராபுங்கிறதுனால கடன்னு இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு வந்திருக்குது. பட் ஆனால் யூஸ்வலாக இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த லெவல்லேருந்தே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கு. அப்போ அதே மாதிரி இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே தான் நடந்தது. பட் ஆனால் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக 47,000க்கு வந்துருச்சுங்க. 47,000க்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு ரிவர்சல் ஆகி போகிற மாதிரி மேலே போயிட்டு ஒரு 200 பாயிண்ட்டு முன்னாடியே மேலே போகிற மாதிரி போச்சு. பட் ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியாமல் திணறிக்கிட்டே இருந்த மார்க்கெட்டு திடீர்னு 16ஆம் தேதி அன்னைக்கு ஆல்மோஸ்ட் 47.75 அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு மேலே போயிடுச்சுங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு ஈக்குவலாக அந்த லெவல்லே திணறிக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ஹையர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற கான்செப்ட் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியலங்க. அதை பற்றி நான் வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன். ரொம்ப ஸ்டோரி மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் எதனா ஒரு ஸ்டோரியாக சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், அதனால் நாளைக்கு அந்த வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக. ஆனால் இப்போது இதில் பாருங்கள், இது ஒரு ஹையாக இந்த லெவலுக்கு லோ வரைக்கும் வந்ததா ப்ரைஸு. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, இதை கட் பண்ணால் தான் கீழே போவான். பட் ஆனால் மேலே போகும்போதே இந்த லெவலுக்கு போக முடியல பாருங்கள் ப்ரைஸால். கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த லெவலுக்கு போக முடியல. அப்போ இன்னொரு தடவை ஒரு புது லோ வச்சதுக்கப்புறம் மேலே போகுது ப்ரைஸு. ஆனால் மேலே அந்த லோக்கு அந்த ஹைக்கு போக முடியல. அப்போ அங்கேருந்து கீழே வர்ற ப்ரைஸு நேராக இந்த லெவலுக்கே வந்துருச்சு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருக்குறான் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேமு. ஸோ அனலைஸ் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் ஃப்யூச்சரில் மட்டும் பண்ணால் போதும். ஸ்பாட் வேணும்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி வேணும்னா நீங்கள் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. பட் ஆனால் அந்தந்த மாதத்துக்கான ஃபியூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இல்லை அடுத்த மாதம் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த சார்ட் எடுத்து அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வர்றதை வச்சு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணால் போதுங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங் அப்படின்ட்டு ஒரு 19-20 வீடியோஸ் இருக்கோங்க. அதை ஒட்டு மொத்தமாக பார்க்காதீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலு அந்த மாதிரி எண்ணத்தில் பார்க்காதீங்க. இது நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ட்ரேடிங்கில் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவசரப்படுறதுனாலையும் ப்ராக்டிஸ் இல்லாதனாலையும் போதுமான பயிற்சி இல்லாதனாலையும் சரியாக பண்ண முடியல. பட் ஆனால் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்த ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, அதையும் தாண்டி கீழே போய் லோ வச்சுருக்குது. புது லோ மேலே வரும்போது என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் ஹைக்கே வர முடியல. அப்போ கீழே வந்த ப்ரைஸு திரும்பவும் மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹை லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழே தான் வந்தது. திரும்பவும் மேலே போன ப்ரைஸு ப்ரீவியஸ் லெவலுக்கு போக முடியாமல் கீழே தான் வந்தது.
இப்படியே கீழே இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து 47,000க்கு திரும்ப வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்குன்னா இந்த இடத்தோடைய ப்ரீவியஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாடி லெவலில் இருந்து ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வந்து இங்கே தான் விக்கு என்ன தான் கீழே போயிருந்தாலும் க்ளோஸ் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்தையே ஒரு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பையர்ஸ். பட் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியாமல் திணறிட்டு கீழே வந்தால் பார்த்தீங்களா, அதே லெவலுக்கு போயிட்டு அதுக்கு மேலே என்ன தான் விற்க கொண்டு போனாலும் பாடி க்ளோஸ் வந்து உள்ளேயே வச்சு இந்த இடத்துல ஒரே திணறல். அதுக்கப்புறம் என்னாச்சு, கீழே வந்து இன்னொரு தடவை ஒரு புஷ் முடியல, திரும்பவும் வந்து கீழேயே வந்துட்டான். கீழே வந்து இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் யாரெல்லாம் இங்கே பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை இந்த அளவுக்கு கீழே வச்சாங்களோ அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டான். இந்த விஷயம் நடந்ததுனால இதுக்கப்புறம் வந்து மேலே அப்படியே ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை எப்படி இங்கே லோயர் லோ பண்ணிட்டு வந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்களோ, ப்ரீவியஸ் ஹையை போய் தொடவே முடியலன்னு பார்த்தீங்களோ, அதே மாதிரி இனிமேல் வந்து ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே 50,000 ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன பார்த்தோம் 1 ஹவரில், ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே, ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே, ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா 1 ஹவரில், அடுத்த தடவை வரும்போது அந்த லெவலுக்கு பாடி வந்து க்ளோஸ் வைக்க இதுக்கு கீழே வராது. என்ன தான் ப்ரைஸ் வந்துட்டு போனாலும் பாடி க்ளோஸ் வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுருவான். கடைசி நிமிஷத்துலனாச்சும் நடக்கும். அப்போ இப்போ கொஞ்சம் மேலே போயிருக்கிறாங்களா, கொஞ்சம் கீழே வர வாய்ப்பு இருக்குது, திரும்ப ஒரு புஷ் பண்ணி மேலே போவான், கொஞ்சம் கீழே, திரும்ப புஷ் பண்ணி மேலே போவான், கொஞ்சம் கீழே. இது எல்லா டைம்லேயும் இதே மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே வந்தது பார்த்தீங்களா, இங்கே பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. கீழே மேலே கீழே மேலே கீழே மேலேன்னு இப்படியே இந்த லெவல் வரைக்கும் வந்தான். என்ட்ரி எட் எக்ஸிட் மேலே போயிட்டு கீழே வந்தது, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுது ப்ரைஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், கீழே மேலே கீழே மேலே கீழே மேலேன்னு நேராக இந்த ஹைக்கே போயிட்டான். கீழே வந்து மேலே என்ட்ரி எட் எக்ஸிட்டு செல் ட்ரேட் எடுத்துருந்திங்கன்னா கீழே வந்தது. பட் ஆனால் இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைங்க, கண்ணா பின்னான்னு போயிட்டான். ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. கீழே வந்துட்டு மேலே போகவே இல்லை, கீழே வந்துட்டு மேலே கொஞ்சம் போயிருக்கு, கீழே எவ்வளோ நாள் இங்கே எடுத்துக்கிட்டான் பாருங்கள், இங்கே எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டான் பாருங்கள். சடனாக அப்படி கீழே வந்துச்சு, வந்த வேகத்துலேயே சடனாக மேலேயும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த 2-3 நாள் மட்டும்தான் இந்த இடத்துல மார்க்கெட் இருந்துருக்குது. இங்கேருந்தும் வேகமாக வந்துருக்குது, இங்கே இருந்தும் வேகமாக மேலே போயிடுச்சு மார்க்கெட். ஆனால் இந்த தடவை என்ன நடந்திருக்குது, திரும்பவும் வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வந்துருக்குது. அதே மாதிரி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போவே வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த கவர்மெண்ட் வந்தால் மார்க்கெட்டு மேலே போகும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு 19 நாளில் நம்மளுக்கு வந்து தேர்தல் யார் வந்து ஜெயித்தாங்க அப்படிங்கிற ரிசல்ட் வரப்போகுது. இன்னும் 19 நாள் தான் இருக்குது. இந்த 19 நாளில் ட்ரேடிங் டேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12-13 நாள் தான் இருக்கும் மேக்ஸிமம் சொல்கிறேன். இன்னும் இந்த 12 நாளில் மார்க்கெட்டை கண்டிப்பாக 50,000 கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பர்சனலாக சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 50,000 கிட்ட போயிடும். ரிசல்ட் டே அன்னைக்கு இதிலேருந்து மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி அங்கேருந்து மொத்தமாக வந்து கீழே வர்ற மாதிரி கொண்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து பைன்னு நினச்சி பை பண்ணும்போது ட்ராப் பண்ணி கீழே கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன நடந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். என்ன தான் நீங்கள் பிளான் பண்ணாலும் போன வீடியோவில் சொன்னது தான், பிளானெல்லாம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாம் ரெடி. பட் ஆனால் களத்தில் இறங்கினோன்னே அந்த களத்தில் எப்படி வந்து செயல்படணுமோ அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டுக்கணும்.
பிளான் ஏ பிளான் பி ரெண்டுமே வந்து அந்த அந்த வாடையே இல்லாமல் வந்துட்டு வேறு ஏதோ நடந்துகிட்டு இருக்குது, பிளான் சி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட ஐடியா இருக்கணும். அப்போ அந்த ஐடியாலாம் எப்போ வரும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? பயிற்சி பண்ணால் தான் கிடைக்கும். அதனால் பயிற்சி பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. 6 மாதம் பயிற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாங்களா? லாஸ்ட் வீக்கில் மட்டும் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஸோ 1 ஹவரில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் வந்து மேலே 50,000 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து கீழே வரைக்கும், அதாவது 47,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வருதுங்க. இப்போ நீங்கள் ஃப்யூச்சர் மட்டுமே ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஹையர் லோ கான்செப்ட் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா டக்குன்னு கேட்ச் பண்ணிப்பீங்க. நீங்கள் என்னத்தை 47,000க்கு வந்ததுன்னா மேலே போகுதுங்கிறத ஐடியா உங்களுக்கு வந்துருச்சுனாலே, இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான்? 50,000த்துக்கு போயிருக்கிறான். 3000 பாயிண்ட், ஃப்யூச்சரில் 3000 பாயிண்ட். இந்த ஸ்விங் ட்ரேடுக்கு சொல்லுங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான், இதுதான் அது. இங்கேருந்து எங்கே போயிருக்கிறான்? 2200 2300 பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிருக்கிறான். ஸோ இது திரும்ப நடந்துருக்குது. ஏப்ரலில் நடந்தது, மார்ச்சில் நடந்தது, ஏப்ரலில் நடந்தது, மேலேயும் நடந்திருக்கு. ஆனால் ஆப்ஷன்ஸை வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி. ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது அந்த டைம் டிகே, அந்த ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு திடீர்னு ஸ்பைக் அடிக்கும். ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் பெரும்பாலும் இருக்காது. ஸோ சரியான இடத்துல வந்ததுக்கப்புறமா நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் சரியான ட்ரேடு வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கம்முன்னு உட்காந்துக்க வேண்டியதான், எதுவும் பண்ண தேவையில்லை. சரி, லாஸ்ட் வீக்கில் என்ன நடந்தது பார்ப்போங்களா? லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோ போடலை. ஆமாம், 9ஆம் தேதி சும்மா இன் டீட்டெயிலாக 9ஆம் தேதி பார்ப்போம். அப்புறம் 10ஆம் தேதி 11ஆம் தேதியெல்லாம் எப்படி வந்து போக ஏன்னா எதுவும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம வந்து பார்க்குறதுங்க மார்க்கெட்டை. அதனால் ஜஸ்ட் லைக் தேட் அப்படியே சொல்கிறேன், பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப நாளாக என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. ஜஸ்ட் சிம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ 8ஆம் தேதி அன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னா, மறந்துடாதீங்க, 1 ஹவரில் பியரிஷ் ட்ரெண்டு 47,000 நோக்கி ப்ரைஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. நடுவில் லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இப்படி பை ட்ரெண்டு மாதிரி காட்டுவான், எல்லாத்தையும் பை பண்ண வச்சுட்டு மொத்தமாக கீழே போயிடுவான். ஸோ பை பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும், செல் பண்ணணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போது? 47,000 வரைக்கும், அந்த இடத்துக்கு பக்கத்தில் நெருங்குற வரைக்கும். அப்போ ப்ரீவியஸ் 8th அன்னைக்கு இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை முடிஞ்சது. 9th அன்னைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் ஆன உடனே நேராக நேற்றைய ரெசிஸ்டன்ஸுக்கு போச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணுறான்னு பார்த்தா நேராக போனால் க்ளோஸாக மேலே வைக்க முடியல. இதுக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே விக்கு மட்டும் போச்சு, க்ளோஸை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டான். அப்போ அங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு திரும்பவும் மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போகல, கீழேருந்து மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கு, பட் ஆனால் அதுக்கு மேலே போகல. கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போகும்போது அந்த ஹைக்கு போகல, திரும்பவும் கீழே வரும்போது இந்த லெவலையும் பிரேக் பண்ணி ஒரே அடியாக கீழே போயிட்டான். இப்போ இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்குது, நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ரைட், ஓகே. இப்போது சந்தேகம் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இது ஒரு லெவலுங்க, அப்புறம் இது ஒரு லெவல், இதுவும் ஒரு லெவல் தானே, இன்னைக்கு லெவல். நான் இந்த இடத்துல பை பண்ணலாமா? ஆப்வியஸ்லி இந்த சந்தேகம் கண்டிப்பாக வரும். நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்டை பார்க்கும்போது அந்த பெரிய டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் இருக்குதுங்கிறத மறக்கவே கூடாது. மார்க்கெட் இஸ் இன் பீரிஷ் கண்டிஷன்.
பையை நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட செல்லை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சம்பாதிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அதை மட்டும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்க தான் பார்க்கணும். அதுக்காக பையே பண்ணக்கூடாதா சொன்னால் பண்ணலாம், ரைட், ஓகே. இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோங்களா? என்ட்ரி அட் எக்ஸிட்டில் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகி வந்ததுனால வசதியாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். இங்கேயும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல பை ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா, பியரிஷ் ட்ரெண்டில் பை ட்ரேடு இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த லெவலுக்குனாச்சும் வெயிட் பண்ணி எடுக்கணும். இல்லை எடுத்துட்டீங்க, உங்களுக்கு புரியலை, எடுத்துட்டீங்க, எடுத்தால் என்ன நடக்குதுங்கிறத வந்து பாருங்கள். 48,000 ஒரு 110 எடுத்துட்டிங்கன்னு வச்சு, கொஞ்சம் மேலே 110 எடுத்துட்டீங்க, பை ஆகி மேலே போகும். அப்படிங்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கணும். 47,000 அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது, கீழே இருக்குது. 47.5 இங்கே இருக்குது சப்போர்ட்டு. இங்கே வந்தால் தான் நம்ம பையை பற்றியே யோசிக்கணும். பட் ஆனால் ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறீங்க. 48,110 ஒரு பை பண்ணிட்டீங்க. அந்த இடத்துலேருந்து கீழே போன ப்ரைஸு திரும்பவும் வந்து மேலே எந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சுருக்கான்? 48,100, 10 பாயிண்ட் ஃபியூச்சரில். ஒருவேளை கீழே வச்சுருந்தானா 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் போக தான் செய்யும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்து அது வந்து தெரிஞ்சிடும். ஏன் எடுக்கக்கூடாது? லோயர் லோ பண்ணிட்டு வர்றான், ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை, ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வர்றான், நிறைய காரணம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி 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 நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 6 மாதம் 1 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தோன்னா சொல்லிடுவீங்க. அப்புறம் இந்த லெவலில் பை பண்ணலாமா? பண்ணக்கூடாது தான். பட் ஆனால் பண்ணிட்டீங்க, பை பண்ணிட்டீங்க. அது பியரிஷ் ட்ரெண்டு, புல்லிஷ் ட்ரெண்ட்லாம் நீங்கள் பார்க்குறதில்ல. அந்த மெத்தடை வந்தால் நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்குறீங்க, செட் ஆகலைன்னா விட்டுறீங்க. 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டு லாஸ் ஆகிடும். மேக்ஸிமம் 40 to 50 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 5 minutes டைம் ஃப்ரேமில். அப்போது 48,010 இதுங்க 20 48,020 நீங்கள் ஒரு பை ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டேவுடைய 8ஆம் தேதியுடைய லோவில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. கிவிங் எ ட்ரை பை. மேலேருந்து பியரிஷாக வந்து கீழே வந்துட்டு இருக்குது, அதில் ஒரு பை வந்து தைரியமாக எடுத்துட்டீங்க. 48,020 என்ன ஆச்சு? கொஞ்சம் கீழே போன ப்ரைஸு கொஞ்சம் மேலே வந்து 48,010 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் வைக்கிது. அப்போ என்னாச்சு? திரும்ப ஒரு 10 பாயிண்ட் போயிடுச்சு. நீங்கள் ஆப்போசிட்டில் ட்ரேடு எடுக்கிறீங்க. ஆப்போசிட்டில் ட்ரேடு எடுக்கும்போது கூட இந்த மாதிரி நடந்துருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க. என்ட்ரி அட் எக்ஸிட் வீடியோ வந்து ஸ்பெஷலாக வந்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பார்ட் 2 போடுறேன். பட் ஆனால் இதெல்லாம் தான் என்ட்ரி அட் எக்ஸிட். இந்த இடம் வர்ற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். ஒருவேளை இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு இப்படி போயிட்டான்னா போனால் போயிட்டு போகிறான், திரும்ப வருவான்ல, வரும்போது பார்த்துக்கலாம். சரி, 9ஆம் தேதி இந்த மாதிரி கீழே வந்தது. 2 தடவை 10 ஒரு 20-30 பாயிண்ட்டு விட்டுட்டீங்க. ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்ட், இதை வந்து டெலீட் பண்ணிடலாங்க. ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு, ஒரு புல் பேக், ஒரு க்ரீன் கேண்டில் நடுவில் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டில் ஒரு புல் பேக் வரும்போது ஒரு க்ரீன் கேண்டில், ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் தன்னந்தனியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான லெவலுங்க. அது எப்படிலாம் ரியாக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம இதை கூட டெலீட் பண்ணலாம். அப்பப்போ தேவையில்லாத எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. பயன்படாது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பொறுமையாக வந்து கீழே வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுக்கும்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைமு ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு, ஒரு க்ரீன் கேண்டில். இந்த தடவை வந்து பையர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மூவ் பண்ணி ப்ரைஸை எங்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க? ப்ரீவியஸ் புல் பேக் லெவலுக்கே வந்துருச்சு பாருங்கள் ப்ரைஸ். பட் ஆனால் இங்கேருந்து கீழே போயிடுச்சுல.
அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய இடத்துல செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்டு, ஒரு புல் பேக்கு, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் இன்னும் கீழே போகுது அப்படின்னா, ரிவர்ஸ் எந்த இடத்துல வந்தாலும் சரி, இந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் இருக்கும். தடுமாற்றம்னாச்சும் இருக்கும். கொஞ்சம் இப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டுனாச்சும் போவான ஒழிய வராமல் போகவே மாட்டான். சரி, இங்கே கூட நம்ம வந்துட்டு இன்னொரு விஷயத்தை என்ன 9ஆம் தேதி இன் டீட்டெயிலாக பார்க்கலான்னு சொல்லிட்டேன் நான். அதனால் இன்னும் இன் டீட்டெயிலாக பார்த்துடலாம். மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு மேலே போச்சு. கீழே இந்த லெவலுக்கு வந்ததுன்னா பை, அப்படி தானே நம்ம என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படி தானே சொல்கிறோம். மேலே போன ப்ரைஸு கீழே ஒரு வேளை இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னா பை. இங்கேருந்து நம்ம என்ன நினைக்கிறோம், மேலேருந்து வந்த ப்ரைஸு மேலே இப்படி போயிட்டு இப்படி மேலே போகும் அப்படின்னு. ஆனால் இதில் போகாது. ஏன்? பியரிஷாக இருக்குது மார்க்கெட்டு, பியரிஷாக இருக்குது. அதனால் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் ஆனால் நீங்கள் இந்த ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே போனாலும் பயப்படாமல் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணணும். க்ளோஸுக்காக வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணுறான், திருப்பி கொண்டு வந்து அங்கேயே வைக்கிறான் பாருங்கள். க்ளோஸ் கொஞ்சம் ஒரு 5 பாயிண்ட்டு கீழே வச்சுருப்பான், கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும். அப்போது வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதா? இதில் என்ன ஒரே பிரச்சனை, எல்லாத்திட்டும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, வெளியே வரமாட்டோம். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை ஞாபகம் வச்சுருப்பீங்க. மேலேருந்து கீழே வந்ததுன்னா மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போயிடும். சசி சொல்லியிருக்காப்புல, இல்லை நான் பார்த்துருக்குறேன், 2-3 வீடியோவில் சொல்லியிருக்காரு, போகும், நம்ம வெயிட் பண்ணலாம். நோ, இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சதுனாலே நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கங்க. இல்லை நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த கேண்டலோட பாடி கொண்டு போய் இப்படி க்ளோஸ் வைக்கிறான் பாருங்க, கீழே எக்ஸிட் பண்ணுறேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே தாங்காது. ஒரு 940 அந்த ரேஞ்சில் இருந்து இங்கே எங்கே வந்திருக்கான் 96, கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட்டு, 35 பாயிண்ட் லாஸ். ஒருவேளை எடுத்துருந்தீங்கன்னா இந்த ட்ரேடு, அப்போது நேராக மேலேருந்து மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட் மேலே போய் கீழே இப்படி வந்து போயிருந்தானா இந்த ட்ரேடு அங்கேயே இன்னொரு தடவை ட்ரை பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு தடவை ஃபெயிலியர் ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்கல. மேலே போன ப்ரைஸு இந்த இடத்துல செல் ட்ரேட் கொடுத்தான். என்ன ட்ரெண்டில் இருக்குது, பியரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. செல் பண்ணலாமா? தைரியமாக பண்ணலாம். ஒருவேளை இங்கேயும் அதே மாதிரி போயிடணும்னா, ஏற்கனவே எனக்கு 10, 20, 25 பாயிண்ட்டு, இங்கே ஒரு 35, ஒரு 60 பாயிண்ட் ஃபியூச்சரில் ஏற்கனவே லாஸ் பண்ணிட்டேனே. இந்த ட்ரேடும் எடுத்து லாஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் இந்த ட்ரேடு எடுக்காமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? ஒரு வேளை நீங்கள் இந்த ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா 48,050, இங்கே எங்கே வந்தது 47,800, 47,800. இதில் ஒரு 200 பாயிண்ட்டு, 200னா 150 பாயிண்ட்டு, 150 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காது. திரும்பவும் கீழே வந்தால் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லோவுக்கு பை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விக்கு மட்டும் கீழே வந்தது, பாடி உள்ளே போய் க்ளோஸ் வச்சுச்சு, என்ட்ரி அட் எக்ஸிட். அப்போ மேலே போன ப்ரைஸு திரும்பவும் அதே இடத்துக்கே வந்துருக்குறான் பாருங்கள், என்ட்ரி அட் எக்ஸிட். திரும்பவும் மேலே போன ப்ரைஸு வரும்போது பிரேக் பண்ணிட்டு கீழே போயிட்டான். சரி, இதில் என்ன சிக்னல் நம்மளுக்கு கிடச்சிருக்குது? ஒரு தடவை ஒரு புல்பேக் வந்துட்டு கீழே வந்த ப்ரைஸு அந்த புல்பேக் லெவலுக்கே வந்துருக்கு, சேம் ஐக்கே வந்துருச்சு. திரும்பவும் கீழே போயிட்டு அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்த ப்ரைஸு இந்த லெவலுக்கு வர முடியல. ஸோ இஸ் வீக், கொஞ்சம் வீக்காக இருக்கிறான். கீழே எவ்வளோ மேலே போய் எவ்வளோ நேரம் ஆகிருக்கு, கீழே 2 கேண்டில் 10 நிமிஷத்தில் கீழே வந்தவன் இந்த லெவலையும் பிரேக் பண்ணுற மாதிரி போனான். பட் ஆனால் ரிவர்ஸ் வந்தான். ரிவர்ஸ் வரும்போது என்ன ஆனால் இந்த ஹைக்கு வரல பாருங்கள். அப்போ இந்த தடவை கீழே வந்தானா மேலே வருவான்னு உங்களுக்கு எதனா நம்பிக்கை இருக்கா? இது எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். அப்போ இதை பிரேக் பண்ணுறான்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுப்போமா? எடுக்கவே கூடாது. ஏற்கனவே பீரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. பை ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க்கு தான். செல் ட்ரேட் வேணால் எடுக்கலாம், பை ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க்கு. அப்போ என்னாச்சு? இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே போச்சு. திரும்ப ஒரு பெரிய பீரிஷ் ட்ரெண்டு, ஒரு
புல்லிஷாக வந்து புல் பேக், ஒரு 2 கேண்டில் வந்து புல் பேக் பண்ணிவிட்டு திரும்ப அதே ரேஞ்சுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. 9ஆம் தேதி மார்க்கெட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதி அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நேற்று க்ளோஸ் பண்ண ரேஞ்சுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக ப்ரீவியஸ் ஹைக்கே போயிருக்கிறான் பாருங்கள். நேராக இங்கே இருந்தாங்க. 8ஆம் தேதி என்ன, 8ஆம் தேதியோட ஹை எங்கே இருக்குது பார்த்தீங்களா? 9ஆம் தேதி மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னா நேராக அந்த ஹைக்கு தான் போனான். அங்கேருந்து கீழே வந்துட்டான். அப்போது 9ஆம் தேதி முடிஞ்சு 10ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணியிருக்கான், நேராக 9ஆம் தேதி ஹைக்கு போயிருக்கிறான். போயிட்டு அங்கேருந்து கீழே போயிட்டான். இது நீங்கள் என்ன மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது எந்த மாதிரி வந்து நடந்துருக்குதுன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் ஹைக்கு போயிருக்குதா, என்ன மாதிரி வந்து லோலாம் கட் பண்ணி வந்திருக்கிறான், எப்படி சப்போர்ட்டுக்கு வந்தான், இந்த இடத்துல ஒரு வேளை நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், எல்லாத்தையும் வந்து நீங்கள் நான் சொன்ன வீடியோஸை பார்த்துட்டு நீங்களாக பயிற்சி பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரேடு கிடச்சிருக்குதா, என்ட்ரி அட் எக்ஸிட்டில் ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு, ஒரு புல் பேக்கு, திரும்பவும் ப்ரைஸு இங்கே வரலனாலே ட்ரேடு கிடையாது. இதுதான் சொன்னேன் நான். மேலே போயிட்டு கீழே ப்ரைஸு இங்கே வரணும், வராமலேயே மேலே இப்படி போயிட்டானா ட்ரேடு கிடையாது. ஆனால் இந்த ட்ரேட் எடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுப்பீங்க. ஏன்? ஹையர் டைம் ஃப்ரேமில் பியரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரைஸு ப்ரீவியஸ் டேஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிடுச்சு. பை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பை ட்ரேடு கூட நீங்கள் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்தளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். அப்போ 11/12 லீவு, 13ஆம் தேதி அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா இன்னும் கீழே போகிறான். அவன் எங்கே போகணும்? 47,000க்கு போகணும். எங்கே போகணும்? 47,000. இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் எங்கேயா போனான்னா அதுலேருந்து பை தான் வாய்ப்பு நிறைய. அதுக்கப்புறம் செல்லு மைண்டை வந்து நம்ம செல்லையே வந்து எடுத்துடணும். அப்புறம் பை பண்ணி வேணால் ஹோல்ட் பண்ணலாம் நம்ம. அப்போ ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு காலங்காத்தால் ஒரு சின்ன புல்லிஷ் புல் பேக். கீழே வந்த ப்ரைஸ் என்ன பண்ணணும், நம்ம பையை ட்ரை பண்ணணும். ஏன்? என்ட்ரி அட் எக்ஸிட்டு. பெரிய பியரிஷ் ட்ரெண்டு, ஒரு சின்ன புல்லிஷ் புல் பேக்கு கீழே வந்ததுன்னா சேம் லெவலில் பை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிது. திரும்பவும் கீழே வந்தான். பட் ஆனால் இந்த லெவலில் விடவே இல்லை. இங்கேருந்து மேலே போகிறான். திரும்பவும் கீழே வந்தவன் ப்ரீவியஸ் விக் இருக்குது பாருங்கள், அந்த ரேஞ்சிலேயே பக்கத்துலேயே க்ளோஸ் வச்சான். அங்கேருந்து மேலே போனவன் ஹையர் ஹை பண்ணிட்டே போனான். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்து இங்கேருந்தே வந்து கீழே வந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹைக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுட்டான் பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு சின்ன சிக்னலை மேலே தான் போகிறான். பையர்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இன்னும் நான் தேவையான அளவுக்கு வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணலை. அப்போ இந்த தடவை கீழே வந்து கிராப் பண்ணிவிட்டு வெண்ட் அப் இஸ் மேக்கிங் நியூ ஹையர் ஹை அப்படியே மேலே போய் எங்கே வரைக்கும் போயிட்டான்? ப்ரீவியஸ் 9ஆம் தேதி ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே போயிட்டான். அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிட்டு சல்லுன்னு கீழே வந்தான். கீழே வந்த ப்ரைஸ் என்ன பண்ணான்? அதோட மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் தான் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்த நாள் இந்த சென்ஸ் 14th. ஆமாம், 14th இந்த லெவலை விடவே இல்லை பாருங்கள். கடைசி வரைக்குமே இந்த லெவல்லையே அப்படியே நின்றுட்டு இந்த மார்க்கெட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணல. சும்மா அப்படியே ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமலேயே மேலே வரைக்கும் போனான். ஆனால் புது ஹையும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆக மொத்தம் அப்படியே கன்சல்டேஷன் ஜாலியாக. இங்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால வந்து இங்கே வந்துட்டு எல்லோரும் விட்டாங்க மார்க்கெட்டை. இப்போ 15ஆம் தேதி வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் போகும். சப்போர்ட் ஓரளவுக்கு வந்துருச்சு. ப்ரைஸ் இங்கே 47,200, 47,000 போனோம். 200 பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருந்தே வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டோட மேலே போன ப்ரைஸு கன்சால்டேட் ஆரம்பிச்சிச்சு, நின்றுச்சு. இந்த ஹைக்கு மேலே போகவே இல்லை பாருங்கள் மார்க்கெட்டு.
இந்த பாடி க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இந்த பாடி க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட்டு போகவே இல்லை. இந்த தடவை ட்ரை பண்ணும்போது கூட போகல, அடுத்த நாள் ட்ரை பண்ணும்போது கூட போகல. அதே லெவல்லையே க்ளோஸ் வச்சுருக்கான். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் மேலே போவான், இல்லை மேலே போக மாட்டான். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான் 15ஆந்தேதி? ஆமாம், 15ஆந்தேதி வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே போயிருக்கு. கிட்டத்தட்ட 14ஆந்தேதி எப்படி ட்ரேட் ஆனானோ அதே மாதிரி தான் 15ஆந்தேதியும் ட்ரேட் பண்ணியிருக்கான். ஒன்றுமே நடக்கலை. பட் ஆனால் 16ஆந்தேதி அன்னைக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பக்கத்தில் தான் ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆகி மேலே போகிற மாதிரி அப்படி ஒரு சீன் க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பை பண்ண வச்சு, அங்கேருந்து என்ன பண்ணான், லோ ப்ரீவியஸ் ஹையை தொட முடியல, இன்னொரு லோ ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, இன்னொரு லோ ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, இன்னொரு லோ. இப்படியே அதாவது இந்த கேண்டில் வந்து கடன்னு கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்தா 47,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ப்ரைஸே போயிடுச்சு. இந்த ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு இதெல்லாம் லிக்விடிட்டி கிராப், பக்கா லிக்விடிட்டி கிராப். இதில் நீங்கள் பை எடுப்பீங்களா அப்படின்னா பை ஏன் எடுக்கணும்? பை எடுக்க மாட்டேங்க. ஏன்னா ட்ரெண்டு வந்து பீரிஷ் ட்ரெண்டு. ப்ரைஸு காலையிலேருந்து லோயர் லோ பண்ணிக்கிட்டே வர்றான், புது லோவாக பண்ணிகிட்டே வரான், புது ஹையாக பண்ணிட்டு போனோம், இல்லை புது லோவாக பண்ணிட்டு வரணும். அதான் பண்ணுவான் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்போ புதுசாக வந்து லோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பை பண்ணுவீங்களான்னா பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே திரும்பவும் வந்து என்ட்ரி எக்ஸிட்டுக்கு வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. அதாவது செல்லாய் 50,000 கீழே வந்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டு 47,000 பக்கத்தில் வந்தோடனே பையாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் பை ஆகலை. இன்னும் கீழே போகுமானா அது தெரியாது. 47,000 வரும், அது தெரியும். அப்போ வந்தானா 47,000 பக்கத்தில் 47,060 வந்த ப்ரைஸு மேலே போச்சு. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு இந்த லெவலு, இல்லைனா இந்த லெவல், எல்லாம் இங்கேருந்தே கூட வந்திருக்கலாம். பட் ஆனால் அவன் இந்த லெவலை சூஸ் பண்ணியிருக்கான். இந்த லெவலுக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து திரும்பவும் வந்து கீழே வர்ற மாதிரி கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து மார்க்கெட்டை என்ன பண்ணான், அதே லெவலில் வந்து முடிச்சிட்டான். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. எத்தனை நாளாக? 1 2 3 நாளாக அந்த லெவலுக்கு மேலே போகவே இல்லை ஃபியூச்சர். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான்? ஒன்றுமே பண்ணல. இன்றைக்கும் ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல். ஃப்ரைடே இப்படி தான் மந்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரைடேவும் வந்து இந்த லெவலுக்கு மேலே போயிட்டான். அது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ நான் அடுத்து சொன்ன மாதிரி 19 நாள் தான் இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு. அதுக்குள்ளார 50,000 கிட்ட கொண்டு போய் வச்சுருவாங்க. கவர்மெண்ட்லாம் அது யார் ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மார்க்கெட் ஷூட்டப் ஆகி போகிற மாதிரி ஏமாற்ற நிறைய வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருந்தங்க. ஒருவேளை நீங்கள் பையில் தான் இருக்கணும், ஃபியூச்சர் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல லெவலாக பார்த்து 1 ஹவரில் நீங்கள் பை எடுத்துருந்துருக்கணும். இந்த லெவலில் கூட எடுத்துருந்துருக்கலாம் 5 மினிட்ஸில். பட் ஆனால் ஒருவேளை நீங்கள் பை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகி போகுது அப்படின்னா அந்த பையை ஹோல்ட் பண்ணுறேன்னா ஹோல்ட் பண்ணலாம் 50,000 வரைக்கும். ப்ராப்பர் செட்டப்பில் அதை வந்து பாருங்கள். உங்களுடைய அந்த அட்வைசர் வந்து யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கே மார்க்கெட்டு தெரியும், அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்னா அனலைஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேப்பர் ட்ரேடிங் எடுத்து பாருங்கள். ஒரு 6 மாதம் பயிற்சி பண்ணுங்கள். நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து மார்க்கெட் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இது தாங்க நடந்தது. போன வாரம் வியாழக்கிழமையிலேருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பைரி ஆனதுனால இப்போ நியூ கான்ட்ராக்ட் மார்க்கெட் 48,200 அந்த ரேஞ்சில் 48,000 அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மணியில் இருக்க 48,000 கால் ஆப்ஷன்லேயே என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துருக்குறோங்க. ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அதே தாங்க.
1 ஹவரில் நீங்கள் போயிட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். பீரிஷ் ட்ரெண்டாக வந்து மார்க்கெட்டு கீழே போயிட்டு இருந்தது. ஏன் ஃப்யூச்சர் வந்து கீழே போச்சு? இந்த இடத்துல வந்து அப்படியே தேங்கிட்டான் பார்த்தீங்களா, கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கான். மேலே போகிறான், கீழே வரான், மேலே போய் கீழே வந்து மேலே போகும்போது பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக நேற்று இன்றைக்கெலாம் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன நடந்திருக்குதோ அது அப்படியே நடந்திருக்குது. ப்ரீவியஸாக இதுதான் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் லெவலு. அந்த எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் லெவலுக்கு கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. நீங்கள் இன்னும் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படிங்கிற மெசேஜஸ்லாம் நான் படிக்க முடியுது என்னால். நீங்கள் மெசேஜஸ் அனுப்புகிறீங்க. நான் உங்களை ட்ரேடே பண்ண சொல்ல, பேப்பர் ட்ரேடு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது மேலே போயிடுவானோன்னு இங்கேயே ஒரு பை பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா கீழே வரும்போது இந்த லெவலில் ஒரு பை ஒன்று பண்ணிவிடுவோம். கொஞ்சம் மேலே போகும்போது நமக்கு அந்த சிந்தனையே இருக்காது, இதை க்ளோஸ் பண்ணணும், சின்ன ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணிக்கலாமா. ஏன்னா பீரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. கால் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, புட் ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து ட்ரேடே பண்ணணும். பட் ஆனால் கால் ஆப்ஷனில் வந்து இது ஒரு சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டில் நான் ஒரு பை பண்ணுறேன், பை பண்ணேன்னா அது வந்து மேலே போகும். மேலே போகலை அப்படின்னா உடனே க்ளோஸ் பண்ணிடணும். அந்த மனப்பக்குவம் இருந்தால் போதும். மேலேருந்து என்ன பண்ணான், லோயர் லோ பண்ணிக்கிட்டே வர்றான் மார்க்கெட்டை. எப்போ மேலே போவான், ஹையர் ஹை பண்ண தான் போவான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 248 அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வாங்கினோன்னா ப்ரைஸு கிட்டத்தட்ட 265 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 10 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்து பாடி வந்து 240 வந்து க்ளோஸ் வச்சுட்டான். க்ளோஸ் வச்சோன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும். எக்ஸிட் பண்ணலன்னா மாட்டிப்பீங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அங்கே தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கும் சும்மா வந்து ரீட்டெயிலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசமே இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ப்ரீவியஸ் லெவல் என்னமோ அந்த லெவலுக்கு எக்ஸாக்டாக வந்ததுங்க. 188 அப்படிங்கிற லெவலுக்கு கொஞ்சம் கீழே 180 அது வரைக்கும் போயிருக்கு. ஒரு 8 பாயிண்ட் ப்ரீவியஸ் லெவலோட விக்கு மட்டும் கீழே போயிட்டு பாடி உள்ளே தான் க்ளோஸ் வச்சுது. இங்கேயே தடுமாறினா ப்ரீவியஸாக லோயர் லோ பண்ணிகிட்டு வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல லோயர் லோ புது லோ வைக்க முடியல. அங்கேருந்து வந்து மேலே போன மார்க்கெட்டு எங்கே போச்சு, ப்ரீவியஸ் ஹையான 330 வரைக்கும் போயிடுச்சு. 180லேருந்து 330க்கு போயிருக்கு. ஒரு 100-120 பாயிண்ட். நீங்கள் இதுக்காக தான் வெயிட் பண்ணணும். இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு முன்னாடியே எங்கேயாச்சும் வந்து பை செல் பண்ணீங்க, இல்லை இங்கே வராமலேயே போயிட்டா என்ன பண்ணுறேன்னா அவசரப்பட்டு பை பண்ணுறது, அதில் தான் மாட்டிக்கிறீங்க. ஸோ மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸாக 180 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அந்த 180ங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப பக்கத்தில் கிட்டத்தட்ட 178 அப்படிங்கிற லெவல்லாம் பாடி வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. திரும்ப வந்து எங்கே போயிட்டான், 400க்கே போயிட்டான். திரும்ப இதுதான் லெவல். இந்த லெவலுக்கு மேலே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து இந்த லெவல் 330 லெவலில் வந்து திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணோம். ஒரு 150 பாயிண்ட் கிடச்சிருந்துருக்கும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் மார்க்கெட்டை வந்து பியரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. நீங்கள் இதை சப்போர்ட்டுக்கு வருதுன்னு ஒரு சான்ஸ் வந்து எடுத்து பார்க்குறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. திரும்ப சப்போர்ட்டு வருதுன்னு எடுத்து பாருங்க, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கீழே போயிட்டு பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான், வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, இது எங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இந்த 400 அந்த ரேஞ்சில் தானே ஒரு சின்ன புல்பேக்கில் கீழே வந்தான். திரும்ப அந்த ரேஞ்சிலேருந்து தானே ரிஜெக்ட் ஆனால், திரும்ப அதே ரேஞ்சுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். பார்த்தீங்களா, செல்லர்ஸ் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா, எக்ஸாக்டாக நடக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு வர்றான் 400 ரேஞ்சிலேருந்து, அங்கேருந்து என்ன பண்ணுறான் 180 ரேஞ்சுக்கு வந்துட்டான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்தால் நீங்களும் அது சப்போர்ட்டில் எப்படி நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் வந்ததுன்னா நீங்களும் அதே தான் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதுதான். மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சா எக்ஸிட், அவ்வளோ. ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்தில் வரும்போது செல்லு, பாடி மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட். அப்போ இன்றைக்கி ஃபுல்லாகவே கன்சால்டேட் பண்ணதுனால மார்க்கெட்டில் ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே வந்து முடிச்சிட்டான். பட் ஆனால் நம்ம என்ன பார்க்கணும், போன வாரத்துலேருந்து எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது புட் ஆப்ஷன் தான். புட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ட்ரேடு. ஏன்னா மார்க்கெட்டு கீழே வந்துக்கிட்டு இருந்தது, கீழே வந்துட்டு இருந்ததுனால நம்ம புட் ஆப்ஷன் வந்து பார்க்குறோம்.
ஸோ புட் ஆப்ஷனில் இன்றைக்கி வந்து கன்சால்டேட் பண்ணதுனால ஒன்றும் பெரிய மூமெண்ட் வந்து ஒன்றும் பெருசாக இல்லைங்க. பட் ஆனால் இதில் கூட நீங்கள் இன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி பாருங்கள் என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள், ஒன்றுமே நடக்கலை. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து கால் ஆப்ஷன் தான். இதுக்கப்புறம் கால் ஆப்ஷனில் தான் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை நெருங்க நம்ம மேலே போய்கிட்டே தான் இருப்போம். மேலே போக 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 எல்லாருமே வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. பட் இதில் கூட என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் நேற்றுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, மேலே போயிட்டு கீழே வந்த ப்ரைஸ் இந்த லெவலுக்கே வந்துருக்குது. இந்த லெவலுக்கு வந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் வரலையா, ட்ரேடு கிடையாது. இங்கேருந்து என்ன ஆச்சு, மேலே போச்சு. ப்ரீவியஸ் லெவல் ப்ரீவியஸ் பாடியிலேருந்து இந்த விக்குக்குள்ளார. ஆனால் இங்கே வரைக்கும் வந்தால் தான் செல் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ட்ரி ரேட்டு எக்ஸிட் தான். இங்கே முன்னாடியெல்லாம் என்ட்ரி கிடையாது. அப்போ நீங்கள் இதில் என்ட்ரி கிடைக்கல, நேராக கீழே வந்தது. இந்த லெவலுக்கு திரும்ப வந்து மார்க்கெட்டை வந்து வந்துருச்சு. வந்தோடனே நீங்கள் ஒரு பை ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 241 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து எங்கே போயிருக்கு, 220 வரைக்கும் 20 பாயிண்ட்டு கீழே போயிடுச்சு. கீழே போய் க்ளோஸ் வச்சோடனே எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான், அவ்வளோதான். சின்ன லாஸ். நீங்கள் ஹையர் லோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 238 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து 330 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு திரும்ப கீழே வந்தால் பார்த்தீங்களா, இப்படி கீழே இந்த விக்குக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். இல்லை வெறும் விக்கோட வந்து மேலே போகிறான்னா நம்ம இந்த ப்ராஃபிட்டில் என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓ இந்த மாதிரி நடக்குதா, ஓ இந்த மாதிரி நடக்குதா, அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இதை தான் ட்ரை பண்ணணும். இதை ட்ரை பண்ணுவோம். ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல வெளியே வந்துடுவோம். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த இடத்துக்கு வந்ததுன்னா நீங்கள் வெளியே வரணும். அப்போ தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டின்னு இல்லைங்க, இந்த சார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டைம் ஃப்ரேமில் நிறைய கேட்குறீங்க. இந்த டைம் ஃப்ரேமில் இது நடந்திருக்குதா, அந்த டைம் ஃப்ரேமில் நடக்குமா, எதை பார்க்கணும், 1 மினிட்டை பார்க்கலாமா, 4 ஹவர்ஸ் பார்க்கலாமா, 15 மினிட்ஸ் பார்க்கலாமா, எந்த சந்தேகமும் வேணாம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை பண்ணுங்கள். நான் வந்து 5 மினிட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நான் சொல்கிறதுனால நீங்கள் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் யூ கோ வித் 5 மினிட்ஸ். இல்லை அப்படின்னா 15 மினிட்ஸ் போகிறனா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எல்லா இடத்துலையும் அதான் நடக்கும். ஹையர் லோ, ப்ரீவியஸ் சப்போர்ட்டு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, இதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. பார்ப்போங்க. ட்ரேடிங் வந்துட்டு நம்ம எலெக்ஷனுக்குள்ளார 50,000 அப்படிங்கிற மார்க்குக்கு வந்து போயிடுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.